சார் 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 நான் தான் சொல்கிறேன்ல சார் சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் சார் வேணாம் சார் சார் என்னை விட்டுருங்க சார் சார் என்னை விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் 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 ப்ளீஸ் சார் 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 வேணாம் சார் ப்ளீஸ் சார் 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 வேணாம் சார் 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 ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார் சார் கெஞ்சி கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார் 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 பயமாக இருக்குது சார் சார் வேணாம் சார் என்னை கொள்றாதீங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் 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 விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் 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 சொன்னா கேளுங்க சார் சார் நான் இது பண்ணல சார் ப்ளீஸ் சார் 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 விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் செத்தடா சார் சார் நான் தப்பு பண்ணல சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் என்ன சார் சார் நான் மீனா நினச்சி தான் சார் அப்படி பண்ணல என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் சார் என்னை விட்டுருங்க சார் 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 குடி போதையில் தெரில சார் சார் என்னடா சொன்ன சார் மீனா நினைச்சு தான் சார் அப்படி பண்ணேன் மற்றபடி அவங்க எனக்கு அக்கா சார் சார் நான் சொல்றது ப்ளீஸ் சார் நம்புங்க சார் பரதேசி மாட்டிக்கிட்டதுனால அக்கா தங்கச்சின்னு உறவு சொல்றியா நீ இல்லை சார் இல்லை சார் உண்மையாக தான் சார் சொல்கிறேன் நான் நீ குடிச்சிருந்தேன் சார் சரவணன் எனக்கு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன் சார் அவனை பழி வாங்க தான் சார் இப்படி பண்ணேன் சார் மீனா நினச்சி தான் சார் இப்படி பண்ணேன் சார் நம்புங்க சார் நான் செஞ்சு தப்பு தான் சார் ப்ளீஸ் சார் சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார் 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 நான் உங்கள் காலில் வேணுமா விடுறேன் சார் ப்ளீஸ் சார் 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 நான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் சார் என்னை நம்புங்க சார் ப்ளீஸ் சார் நான் மீனா நினச்சி தான் சார் இப்படி பண்ணேன் தப்பு தான் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் 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 தெரியாமல் பண்ணிட்டேன் சார் சார் ஏதோ போதையில் பண்ணிட்டேன் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சார் சார் நான் உங்கள் கல்லையே போட மாட்டேன் சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் தெரியாதனமா பண்ணிட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் மன்னிச்சிடுங்க சார் அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சா அந்த கதிர் மிரட்டுற விஷயம் உமா கஜேந்திரன் முத்துலட்சுமி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்லடா. ஏய் நீ என்ன பத்தினிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னடா சொன்ன? ஏய் மீனாவை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மவனை கொன்னுடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. எங்க இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. எங்க எதுக்கோ ஸ்னேகாவை கூப்பிடுறேன். ஸ்னேகா, ஸ்னேகா கதவு தரமா? ஸ்னேகா. என்னாச்சு? மாமாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைம்மா. என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஏதோ நெஞ்சு வலிக்குது, படப்படன்னு இருக்குன்னு சொன்னாரு. இப்பதான் தண்ணி கொடுத்தேன், கொஞ்சம் பாரு. மாமா என்னாச்சு மாமா? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஒரே படபடப்பா இருக்குமா. நீங்க வாங்க மாமா, நம்ம போலாம். வேண்டாம், ஷாமலா டேப்லெட் கொடுத்தா இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நீ எங்கேயும் போயிடாத. என்னாச்சு மாமா? என் பக்கத்திலே இருமா. என்ன மாமா, பிரியாவை நினைச்சு கவலைப்படுறீங்களா? ஐஜி அங்கிள் பிரதீப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை பார்த்ததால படபடப்பா இருக்கா? ஆமாம்மா, உண்மைதான். அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே, இப்படி வாழாவட்டியா திரும்பி வந்துட்டாளே. பரவாயில்ல மாமா, குழப்பத்துல தான் ஒரு தெளிவு கிடைக்கும்.
நீங்க கவலைப்படாதீங்க. பிரியாவோட வாழ்க்கை கூடிய சீக்கிரமாவே சரியாயிடும். நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, அது எப்படி அவ வாழாம போயிடுவா? இல்ல நம்ம தான் விட்டுருவோமா? பாரு, இப்படி ஒரு 2 வார்த்தை நம்பிக்கையா உன்னால சொல்ல முடியுதா? நான் கொஞ்சம் பயந்தா நீ பயங்கரமா அழுது ரொம்ப பயமுறுத்திடுற. ஸ்னேகா, ஏம்மா இவ்வளோ அவஸ்தை? இவ்வளோ பேருக்கு நான் ஏன் இவ்வளவு பாரமா இருக்கேன்? என் கடமைலாம் முடிஞ்சு போச்சு. பேத்தியை கூட பார்த்துட்டேன். இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? மாமா, என்ன மாமா, ஏன் பிள்ளைய நீங்க பார்க்க வேண்டாமா? மீனாவோட குழந்தைய பார்க்கணும்ல, பிரியாவோட பிள்ளைங்களை பார்க்கணும்ல, எல்லா பேர குழந்தைங்களையும் பார்த்துட்டு தான். அப்படின்னு நாம ஆசைப்படலாம். ஆண்டவன் என்ன விதிச்சிருக்கான்னு தெரியலையே. இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறானம்மா. கஷ்டத்தை கொடுக்கிற கடவுள் கண்டிப்பா சந்தோஷத்தையும் கொடுப்பான். நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் மாமா. நிச்சயமா இதுவும் கடந்து போகும். ஆமாமா, இதுவும் கடந்து போகும். நிச்சயமாக இந்த கஷ்டம் எல்லாம் தீந்து நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். மாமா, நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் படுங்க. சரிம்மா. பாத்து பாத்து எந்திரிங்க. மெதுவா. படுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. அத்தை பாத்துக்கோங்க. டாக்டர், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் டாக்டர்? சாரி சார், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. வாங்க. சுஷ்மா, மூச்சு விட கஷ்டமா இருக்கு. சுஷ்மா, எல்லாம் சரியாயிடும் சுஷ்மா. நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்கம்மா. அடுத்த ஜென்மத்திலயா? எனக்கு தேதி குறிச்சாச்சு, கடவுள் கெடு கொடுத்தாச்சு. அடுத்த முறை நீங்க வரும்போது உங்களை வரவேற்க இருப்பனோ இல்லையோ. அப்படிலாம் சொல்லாதம்மா. இத பார், அப்படிலாம் பேசாத. இதான் நான் பேசுறேன். கடைசி சந்தர்ப்பம். இது கூட நான் பேசக்கூடாதா? சுஷ்மா, உனக்கு ஒன்னும் ஆகாது சுஷ்மா. சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா நான் கேட்க நினைக்கிற நல்ல செய்தி நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் என் உசுரை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கேன். சொல்லுங்க, என் பொண்ணு தான் பொண்ண ராஜி ஏத்துப்பாளா இல்லையா? இல்ல, கொஞ்சம் சிக்கல் இருக்கு சுஷ்மா. ராஜியோட மனசு மாத்த நாங்க இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா அவ அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா.
உங்க கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு எனக்கு நேரம் இல்லை ஷாம். உங்க ஆட்டத்தை நிறுத்திக்கங்க. நான் ராஜலட்சுமியை பார்க்கணும். ராஜலட்சுமி அம்மா சாரிம்மா. ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நாங்க எவ்வளவோ போராடணும். ஆனா அதெல்லாம் நடக்கலம்மா. நான் ராஜலட்சுமி பார்த்தே ஆகணும். இனி பொறுத்து பிரயோஜனம் இல்லை. நான் ராஜியை பார்க்கணும். உண்மையை சொல்லணும். சுஷ்மா, அதுக்கு தான் சுஷ்மா நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். நான் ராஜலட்சுமியை காதலிச்சேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால நாங்க பிரிஞ்சிட்டோம். அப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அதோட இந்த குழந்தைக்கு ராஜலட்சுமின்னு பேர் வச்சேன். இப்போ உனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும், உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சதும், உன் ஆசைப்படி ராஜலட்சுமி மகளை அவகிட்டயே ஒப்படைக்கிறதுக்கு தான் நம்ம இந்தியா வந்தோம். ஆனா எவ்வளவோ போராடியும் ராஜி ஏத்துக்க மாட்டேங்கிறாளே. நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது யாருக்கும் கடங்காரியாவோ யார் பொருளையும் திருடன திருடியா சாக விரும்பல. இவ ராஜலட்சுமியோட பொண்ணு, இவ ராஜியோட சொத்து. நான் சாகறதுக்குள்ள இவளை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். அடுத்த தடவை நீங்க வரும்போது ராஜலட்சுமி நீங்க கூட்டிட்டு வரணும். நான் அவளை பார்க்கணும். நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும். முயற்சி பண்றேன் சுஷ்மா. ராஜலட்சுமி சொல்லுமா. உங்க அம்மாவை நீ அழைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் எனக்கு நேரம் இருக்காது. ரொம்ப கால தாமதம் ஆயிடும். சரிம்மா, உன் ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேம்மா. அவரு இன்னும் ஒண்ணு விசாரிக்கலையா? உன் முகத்துல காரி துப்பலையா? அப்பா இன்னும் தூக்கல தூங்கலையான்னு கேக்குறேன்டா. ஏமா இவ்வளவு அவஸ்தை? இவ்வளவு பேருக்கு நான் ஏன் இவ்வளவு பாரமா இருக்கேன்? இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? ஸ்னேகா, ஸ்னேகா, என்ன ஸ்னேகா ஏதோ மாதிரி இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்டயே போய் சொல்கிறியா? நான் உன் ஃப்ரெண்டு, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இங்கே பாரு ஸ்னேகா, கஸ்தூரி அம்மா ஹாஸ்பிட்டலில் முத்துலட்சுமிகிட்டேருந்து பறிக்க நான் உனக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். அது வந்து எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையாகவே நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். நீ எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை முதல்ல சொல்லு. அதுதான் உன் குழப்பத்துக்கு காரணம். மறுபடியும் மறுபடியும் என் குடும்ப பிரச்சனையை பற்றி தான் சொல்ல வேண்டியிருக்கு. பிரியாவை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்கு. எத்தனை பேர் இருந்தும் அவளை காப்பாற்ற முடியாமல் போயிட்டோம்ல. நான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கணும். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பிரச்சனைய நான் முழுக்க முழுக்க துவாரகேஷ் கிட்டயும் ராஜீவ் மாமா கையிலயும் விட்டுட்டு நான் ஒதுங்கிட்டேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தேன்னா உமா அஞ்சலியை மறைச்சு வச்சிருந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருப்பேன். பிரியாவோட புருஷன் யாரு, பிரதீபா சஞ்சயான்னு எனக்கும் பெரிய குழப்பமா இருக்கு. பிரியா இப்ப வீட்டுக்கே வந்துட்டா. உன் குழப்பத்துக்கு காரணம் இதுவான்னு தெரில. நீ வேற எதையோ மறைக்கிற. அது மட்டும் இல்ல, ராஜீவ் மாமா நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவர் உமாக்காவை டிவோர்ஸ் பண்ற முடிவுக்கு வந்துட்டாரு. குஷி பாப்பா நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் கன்வின்ஸ் ஆல. இது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. புதுசாக ஏதோ ஒரு விஷயந்தான் உன் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கு. என்னன்னு சொல்லு ஸ்னேகா. ராகவன் மாமாவோட ஞாபகம் மருத்தி பிரச்சனை, அதுவும் இப்ப ரொம்ப முக்கியம் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ராகவன் மாமா குடும்பத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அத பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுறேன். ஸ்னேகா,
நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? நீ இன்னைக்கு என்கிட்ட உண்மையே சொல்ல. பரவாயில்ல, உனக்கு எப்போ என் மேல் நம்பிக்கை வருதோ அன்னைக்கு சொன்னால் போதும். இப்போ நான் வந்தது மேடம் உன்னை கூப்பிட்டாங்க, உடனே போய் பாருங்க. ஸ்னேகா, நான் கூப்பிட்ட நீ வரல, ஹர்ச்சிட்ட வெளியே போக வேண்டியது இருக்கு. அதை நானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மேம், ஸ்னேகா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? அப்படியா? என்ன ஆச்சு உனக்கு? அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. வாட்ஸ் ராங் வித் யூ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், சரியாயிடும். டயபெட்டிஸ் இஸ் தி பிகெஸ்ட் இஷ்யூ இன் தி கண்ட்ரி டுடே. சோ சக்கரை நோயை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய செமினார் நடக்க போகுது. அநேகமா சென்னையா இருக்கலாம், இல்ல அதர் ஸ்டேட்டா கூட இருக்கலாம். சோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க 2 பேர் தான் அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் ரெடி மேடம். ஆனா ஸ்னேகா எதுக்கு? ஆக்சுவலா நான் தான் போகணும், பட் வேற ஒரு செமினாருக்காக நான் டெல்லி போக வேண்டியது இருக்கு. எனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது நம்ம ஸ்னேகா தானே. அதான் நான் ஸ்னேகாவை அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ரெடி தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். எங்க எப்போன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்றேன். எனி டைம் இஸ் ஷோ டைம். ஓகே ஓகே, மறந்துடாத. சரி, உங்க 2 பேருக்கும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கா? நதிங் மேடம். சரி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஓகே, யூ டேக் கேர். ஓகே மேம். வரேன். சொல்லுங்க மேம். என்னாச்சு? முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லி தரீங்கறா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியல மேம், ஆனா பட் சம்திங் இஸ் தேர். ஆனா அத என்கிட்ட ஷேர் பண்ண மறுக்கிறா. உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறானா, அப்ப விஷயம் ஏதோ பெருசா இருக்கு. I guess so ma'am. என்ன guess so? இது சொல்றதுக்காக உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். You should find out. That's your job. Sure ma'am. ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டோ எடுத்தேனே, அத நான் தான் எடுத்தேன்னு ஏதாவது சந்தேகப்படுறாளா? சான்ஸே இல்லை மேம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனா சின்னதா ஒரு டவுட் துவாரகேஸ்க்கு வந்திருக்கு. ஆனா மேம், அது துவாரகேஸும் ஸ்னேகாவும் பிரியிற அளவுக்கு பெரிய ப்ராப்ளமா இல்லை. வி ஷுட் கிரியேட் இட். அதுக்கு தானே செமினார்ன்ற பேர்ல உங்க 2 பேரையும் நான் ஹனிமூன் அனுப்பி வைக்க போறேன். அங்க உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடக்கணும். அத அவங்க வீட்டுல பெருசா வெடிக்கணும். துவாரகேஷ் தூக்கல தொங்கணும். அப்படியும் தொங்கலனா ஆம்பளையே கிடையாது, சுத்தமான புருஷனாவும் இருக்க முடியாது. Anyways, all the best. Thank you for your honeymoon. Enjoy, boy. Sure ma'am. வணக்கம் மச்சி. வா மச்சி, எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும். ஆமா, நீ எப்படி இருக்க? எவ்வளோ மோசமாக இருக்க முடியுமோ அதை விட மோசமாக இருக்க. பார்க்குறல்ல, நாம கஜேந்திர வீட்டில் பார்த்து பேசி பழகி வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம நிலைமையே இப்படி ஆகிப்போச்சு. ஆமா, உன்னை யார் இப்படி கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி போட்டது? உன்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, அந்த கஜேந்திரன் ஆளுங்க என்னை உள்ளே வச்சு நல்லா அடிச்சிட்டாங்க. அவர் இப்படி பண்ணுவார்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு? ஏறக்குறைய கொலை முயற்சின்னு வச்சுக்கேன். அப்படியா? அந்த ஆளுக்கும் உனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துச்சு. கொலை செய்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? நேரமே சரியில்லை மச்சி. ஒரு பக்கம் கஜேந்திரன் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் சரவணன் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் ஸ்னேகா அடிக்கிறாள. நீ எப்போ பார்த்த? தற்செயலாக தான் பார்த்தேன். சரி, உனக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை? நானா போகல மச்சி, அவளா வந்து என் வலையில விழறா. நான் என்ன பண்ணுறது? தபார் மச்சி, நான் காரணமாக தான் கேட்குறேன். நானும் உன்ன மாதிரி எங்கள் அக்கா கிட்ட அடிவாதம் வாங்கிட்டு இன்னைக்கு கையில் காசு இல்லாமல் நிற்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்னேகா தான். அவளை ஏதாவது பண்ணணும்னா சொல்லு, அதில் நானும் உனக்கு பார்ட்னர். அந்த ஸ்னேகா உனக்கும் உன் அக்காவுக்கும் பிரச்சனை பண்ணி விட்டாளா? அந்த ஹாஸ்பிட்டலே எங்கள் அக்கா அது. அதை ஆட்டையை போடலான்னு பார்க்குறாங்க. அதை நான் தடுத்தேன். ஏதோ பிளான் பண்ணி என்னை வெளியே துரத்துட்டேன். இப்போ நான் நடு தெருவில் நிற்கிறேன். சே, எவ்வளோ கௌரவமாக ஜெயிலராக இருந்தேன். ஆனால் இப்போ நானே உள்ளே போயிடுவோம் போல இருக்கு. என்ன மச்சி புலம்புற? எனக்கு மட்டும் முத்துலட்சுமி மாதிரி ஒரு அக்கா இருந்திருந்தா அவ சொத்துல பாதி ஆட்டை போட்டிருப்பேன். நான் போய் சொத்துல பங்கு கேட்டேன், தரமாட்டேன்னு அடிச்சு துரத்திட்டா. முதல்ல எங்க அக்காவை ஏதாவது பயமுறுத்த மாதிரி ஏதாவது பண்ணணும், சொத்துல பங்கு வாங்கணும்.
எனக்கு சரவணன் மீனானால பிரச்சனை, உனக்கு முத்துலட்சுமினால பிரச்சனை. பேசாம நம்ம 2 பேரும் இப்படி பண்ணா எப்படி? எப்படி? நம்ம என்ன பண்றோம்னா